அண்மை செய்தி. திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஜெல்லி மீன் எதிரொலியாக பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித். வணக்கம் அஜித், விவரங்கள். சுபா வணக்கம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த அறுபடை வீடுகளிலேயே திருச்செந்தூர் திருத்தலமானது மட்டும்தான் கடற்கரையில் அமைந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் நாள்தோறும் தரிசனத்திற்காக திருச்செந்தூர் வந்தவண்ணம் இருப்பார்கள். இந்த நிலையில நேற்று முன்தினம் மாலை திருச்செந்தூர் கடற்கரையில் அரிய வகை மீனான ஜெல்லி மீன்கள் கடற்கரை பாதுகாப்பு குழுவினர் கண்டெடுக்கப்பட்டனர். இந்த நிலையில கோவில் நிர்வாகம் கோவிலில் பக்தர்கள் குளிப்பதற்கு எச்சரிக்கை விடுத்து வந்ததால் இறந்த ஜெல்லி மீனானது பக்தர்களின் உடலில் பட்டால் அரிச்சல் போன்ற இயற்கை உபாதைகளை ஏற்படுத்தும் என கோவில் நிர்வாகம் சார்பில் எச்சரிப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் காலை முதலே திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதனால் பக்தர்களுக்கு திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் பக்தர்கள் குளிப்பதற்கு கோவில் நிர்வாகம் தடை விதித்து கடற்கரையில் இருந்து பக்தர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.